ஓடுனான். அவன் போற வழியில இப்பவே இந்த நிமிஷமே என் ஆத்மாவை உன் காலடியில சமர்ப்பிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். உன் ஆத்மாவை முழு மனசோட நான் ஏத்துக்க போறேன். பிரபஞ்சத்தோட கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல என்னைக்கு சந்திக்குதோ அன்னைக்கு உன்னோட இந்த தியாகத்தை பத்தி யாராவது எனக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும். அப்படி ஞாபகப்படுத்தினா உனக்கு திரும்ப உயிர் கிடைக்கும். அதுக்கப்புறம் உன்னை உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் வெல்லவே முடியாது. அதுக்கப்புறம் என்னாச்சு பாபா? இத பத்தி எதுவுமே தெரியாத அப்பாவி அதிகாரி கிர்மாடாவை பத்தி யோசிச்சு தீய சக்திக்கு ஞாபகப்படுத்தினாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குப்படி இறந்து போன கிர்மாடா மறுபடியும் வாழ்வு பெற்றான். என்னை பத்தி நியாயப்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி. நான் என் கத்திய உன் மேல சோதிச்சு பார்க்கட்டுமா? இப்படித்தான் அவனுக்கு திரும்பவும் உயிர் கிடைச்சது. அவனை அழிக்கிறது நடக்காத காரியம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே அழிஞ்சவன் தான். தங்கிட்ட இருக்கிற மாய சக்தியால அழிவில்லா சேனை அவன் உருவாக்கி வச்சிருக்கான்.